الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم، كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالخواتيم، رواه البخاري، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஈருலகத் தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்வை அடிப்பிரலாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி என்ற உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குறித்தான் அல்லாஹினுடையார்களே, கடந்த வாரம் முதல் கொண்டு கியாமத் நாள் அதனுடைய ஆரம்ப நிலை, அதில் முதல் ஆரம்பித்து ஒரு மனிதனுடைய சொர்க்கம் நரகம் வரை உள்ள வாழ்க்கை, இதையெல்லாம் பேசுவதாக நாம் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய கியாமத் என்பது அவனுடைய மரணம் முதல் கொண்டு ஆரம்பமாகிறது. பொதுவாக உலகத்திற்கென்று கியாமத் நாள் இருக்கிறது. சூர் ஓதப்படும், இந்த உலகம் அழிக்கப்படும், அதற்கு முன்னால் பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடைபெறும். ஆனால் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் கியாமத் என்பது அவனுடைய மரணம். கடந்த வாரங்கள்ல மரணத்துடைய நிலை எப்படி இருக்கும், குறிப்பாக நல்லோர்களின் மரணத்தின் அடையாளங்கள் ஹதீஸினுடைய பார்வையில் நாம் பார்த்திருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அதே போல இன்னொரு சாரார் துர்பாக்கியசாலிகளின் மரணம், தீயோர்களின் மரணம், அது எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் என்று சொன்னால், அவர்களுடைய உயிரை வாங்க வருகின்ற பொழுது மலக்குகள் மிக கோரமாக வருவார்கள் என்பதை எல்லாம் கடந்த வாரத்திலே சொன்னோம். எவ்வளவு கோரமாக வருவாங்கன்னா, அந்த உடம்பினுடைய உயிர் உடம்பில் சென்று ஒளிந்து கொள்ளும், வருவதற்காக மறுக்கும், நரகத்தின் காட்சிகள் காட்டப்படும், அல்லாஹுடைய கோபம் உன் மீது இருக்கிறது என்பதை கொண்டு அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும். அதற்கு பின்னால்தான் ஒரு கெட்டோர்களின் மரணம் என்பது நடக்கும். அருமையான பெருமக்களே, இதில் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, தீய மரணங்களின் அடையாளம் என்ன. இவருடைய மௌத்து ஒரு கெட்ட மௌத்துங்க அப்படின்னா, ஹதீஸுடைய பார்வையில, மார்க்கத்துடைய பார்வையில எதையெல்லாம் சொல்லலாம். அருமையான பெருமக்களே, அறிஞர் பெருமக்கள் கிதாபுகளில் எழுதுகின்ற பொழுது, ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் மரணிப்பது அவன் தீய மரணம் என்பதற்கு அடையாளம். கெட்ட மரணம், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்படாத மரணம். பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருந்தாரு, மூத்தா போயிட்டாரு. வேற எங்கேயோ ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, தவறு செய்யும் இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். தவறு செய்கின்ற பொழுது தவறுடைய இடத்தில் பாவம் செய்கின்ற சூழ்நிலையில் ஒரு மனிதனின் மரணம் ஏற்படுவது அவன் கெட்ட மரணம் என்பதற்கான ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றாங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தை சொல்றாங்க பாருங்க, இன்னமல் அமாலு பில் கவாத்தீம், எல்லா செயல்களும் அதன் இறுதியை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது. வாழ்க்கையில நீ எப்படி வாழ்ந்தங்கிறத உன்னுடைய கடைசி நாட்கள் காமிச்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அதனால பல பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், கடைசி நாட்கள் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். சில நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், கடைசி நாட்கள் அவ்வளவு கோரமாக இருக்கும். அதனால வாழ்வினுடைய நிலை எப்ப முடிவு செய்யப்படும்னா, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், கடைசி நிமிடங்கள், கடைசி நாட்கள் அவர் எப்படி இருந்தார் என்பது முக்கியம். அதனால பாவம் செய்யற நிலையை மௌத்தாகிறது, இது கெட்ட மரணத்தின் அடையாளம். அருமையான பெருமக்களே, அதே போல இன்னொரு மிக முக்கியமான தீய மரணத்தின் அடையாளம் என்னன்னா, அல்லாஹ்வின் மீது தவறான எண்ணம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் ஒருவர் மரணிப்பது. அல்லாஹ் மேல தவறான எண்ணம்னா என்ன அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, லா யமூத்தன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு பில்லாஹி ظن, உங்களில் ஒருவர் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கும் நிலையிலே தவிர மரணிக்க வேண்டாம். அல்லாஹ் மேல் நல்லெண்ணம்னா என்ன அப்படின்னா, எல்லா நிலையிலும் அல்லாஹ் பொருந்திக்கிறது. சந்தோஷமா இருக்கும் அல்லாஹ் புகழ்ந்தாரு. இப்ப என்னாச்சுன்னா, அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தோன்னு அல்லாஹ் மேல கோவம். அல்லாஹ்க்குலாம் இறக்கமே இல்லையா, அவெல்லாம் ஒரு கடவுளா, இத்தனை வருஷமா நான் அவனுக்கு தொழுதனே, இவ்வளவு நாள் பள்ளியாசலுக்கு போனானே, கொஞ்சம் கூட ஈவர்க்கலாம் இப்படி பண்றானே, அவனா ரஹ்மானா ரஹீமா, இப்படி அல்லாஹ்வை சாடுறாரு. அதே கோபமான நிலையில அல்லாஹ் மேல தவறான எண்ணத்தோடைய நிலையில் அவர் மரணிப்பாரையனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தீய மரணத்தின் அடையாளம். அதனால எந்த நிலையில மௌத்தூருன்னு தெரியாது, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நாம் திருப்தி கொள்ள வேண்டும். கொடுக்கிறப்ப நல்லா இருந்துச்சு, 28 நாள் அல்லாஹ் கொடுத்துக்க நல்லா இருந்துச்சு, 2 நாள் அல்லாஹ் பட்டினி போட்டுட்டான், அல்லாஹ் சாடுறாரு. வாழ்க்கையில் எவ்வளவு காலங்களை அல்லாஹ் ஆரோக்கியமாக கொடுத்தான், அப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய அருமை தெரியல. அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் நோய் கொண்டு சோதிக்கின்ற பொழுது அல்லாஹ்வை சாடுறோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே நிலையில மரணிச்சிட்டோம்னா அது கெட்ட மௌத்தா போயிடும். அதனால மௌத் வரைக்கும் அல்லாஹ் மீதான நல்ல எண்ணம், அல்லாஹ்வை முழுமையாக பொருந்திக் கொள்கின்ற எண்ணம் நம்ம இடத்தில் வலுவாக இருக்க வேண்டும். கெட்ட மரணத்துடைய இன்னொரு முக்கியமான அடையாளம் என்னன்னா, வாழ்ற காலத்தில் நல்லா வாழ்வாரு, நான் அமல் செஞ்சிருப்பாரு, இபாதத் செஞ்சிருப்பாரு, அல்லாஹ் பயந்து வாழ்ந்திருப்பாரு. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒருத்தர் தீய மரணத்தின் அடையாளம் என்னன்னா, மௌத்தாகுவதற்கு காலம் நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஃபரல்களை விட்டும், மார்க்கத்துடைய அடிப்படையான கடமை காரியங்களை விட்டும், வணக்கங்களை விட்டு தூரமாயிருவாரு. கடமையான விஷயங்களை விட்டு தூரமாகுவார். நிறைய பேர்த்த வாழ்க்கை நாங்க அனுபவம் பார்த்திருக்கிறோம். நல்ல தொழுகையாளி, சில காலங்கள் தொழுகைக்கே வராம எந்த இபாதத்துடைய தொடர்பு இல்லாம அப்படியே மௌத்தாயிருவாரு. இது எதனுடைய வெளிப்பாடுன்னா பின்னால் அது காரணம் வருது. இப்ப வாழ்க்கையில் நாம் எப்படி துவா செய்யணும்னா, இன்று இருக்கின்ற நிலை வைத்தல்ல. இன்னைக்கு நாம தொழுகையாளியா இருக்கிறோம், அல்லாஹ் பயந்து வாழலாம், இன்னைக்கு ஹலாலா பின்பற்றலாம், ஹராம் விஷயத்தை அல்லாஹ் பயந்து வாழலாம். சரி, துவா எப்படி காக்கணும்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹுஸ்னி ஹாத்திமாவை, நல்ல முடிவை தருவாயாக, மௌத்தாகின்ற வரைக்கும் நல்ல முடிவு தருவாயாக. அதனால கெட்ட மரணத்துடைய இன்னொரு முக்கியமான பார்ட் என்னன்னா, வாழ்க்கையில நல்ல அமலை செஞ்சுட்டு மௌத்தாகும் பொழுது ஃபரலை விட்டு, சுன்னத்தை விட்டு, மார்க்கத்தை விட்டு ஒருத்தர் ஒதுங்கி போறாரு, நல்லா பாதுகாக்க வேண்டும். இது துர்பாக்கியசாலியின் மரணத்தின் அடையாளம். அதனால நல்லா இருக்கும்போது மார்க்கத்தை எப்படி பின்பற்றோங்கிறத விட நல்லா இல்லாத போதும், அதாவது துவா இப்படி கேட்கணும், யா அல்லாஹ் நான் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது உன்னை நான் எப்படி வணங்கினேனோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக நான் நோயுற்று இருக்கும் பொழுது வணங்க வேண்டும். இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அமல் செய்யாத காலங்கள்ல, ஃபரலை விட்டும் தூரமான காலங்கள்ல மௌத் வந்துருச்சுன்னா அது கெட்ட மரணத்துடைய அடையாளம். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அடுத்த ஹதீஸ்களில் வரக்கூடிய முக்கியமான வழிகாட்டுதல் ஒண்ணு என்னன்னா, கெட்ட மரணம் என்பது யார் மரணத்தை வெறுக்கிறாரோ, யார் மரணத்தை ஒரு கசப்பாக நினைத்து ஒதுக்குகிறாரோ அவருக்கு அது கெட்ட மரணமாக அமைகின்றது. உதாரணமா பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை பிரியப்படுகிறாரோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை பிரியப்படுகிறான். ஒமன் கரிக லிகா அல்லாஹி, அல்லாஹ்வை சந்திப்பதை யார் வெறுக்கிறாரோ கரிகல்லாஹு லிகாஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். இந்த ஹதீஸ்ல என்ன புரியுதுன்னா, முதல் பேசிக்கான விஷயம், நாம துஆவில் மௌத்தை கேட்க கூடாது.
அதுக்கு அனுமதி இல்லை. எவ்வளவு சிரமம் வந்தாலும் எல்லா சிரமத்திலும் சபுரோடு வாழ வைப்பாயாக என்று துவா கேட்கலாம். ஆனா நாம மௌத்து கேட்கலாமா அப்படின்னா கூடாது. எல்லாம் மௌத்தாக்கிரு, என்ன இப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு மௌத்தாக்கிரு, இந்த வாழ்க்கை வேணாம், அந்த துவாவை கேட்க அனுமதி இல்லை. ஒரு அப்படியே இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் அனுமதி இருக்குது. ஒரு இந்த அளவுக்கு எப்படி கேட்கலாம்னா, எல்லாம் நான் எதுவரை வாழ்வது எனக்கு ஹைராக இருக்குமோ, இந்த உலகத்தில் நான் எதுவரை வாழ்வது நலவாக இருக்குமோ அதுவரை வாழ வைப்பாயாக. இந்த உலகில் நான் வாழ்வது எப்பொழுது எனக்கு சிரமமானதாக தீங்கானதாக மாறுமோ அந்த காலத்திற்கு முன்பாக மௌத்தாக்கிடுவாய், இப்படி துவா கேட்கலாம். ஆனா இன்னைக்கு மௌத்தாக்கிரு, நாளைக்கு மௌத்தாக்கிரு துவா செய்யக்கூடாது. ஆனா இந்த ஹதீஸுடைய பொருள் என்னன்னா, மௌத்தை வெறுப்பது. உதாரணமா இப்படி, இன்னைக்கு மௌத்து வந்துருமோ, இன்னும் வீடு கட்டல, இன்னும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அதனால மௌத்து வந்துருமோ, தௌபா செய்யல மௌத்து வந்துருமோ, அந்த மௌத்தை வெறுக்கிறது இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நேரங்கள் அல்லாஹும் அந்த அடியானை வெறுத்து விடுகிறான். ஏன்னா மௌத்துங்கிறது ஒரு முடிவல்ல, அல்லாஹுவை சந்திப்பதற்கான முதல் வழி. எவ்வளவு கால உலகத்துல வாழ்ந்துட்டோம், மௌத்து என்னன்னா நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன். அப்ப மௌத்தை வெறுக்கிறது எப்படின்னா அல்லாஹ் வெறுக்கிற மாதிரி. அதனால எப்படி எதிர்பார்த்திருக்கணும்னா, நாம் உலகத்துடைய கடமை செய்வோம், வீடு கட்டுவோம், சம்பாதிப்போம், தௌபா செய்வோம், நல்லமல் செய்வோம், ஹஜ் செய்வோம், உம்ரா செய்வோம், எல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆனால் எப்பொழுது அழைப்பு வந்தாலும் நான் அல்லாஹ்விடத்தில் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு இருக்கணும். அது கருத்தை இது இல்ல. ஆஃபியத் நீண்டமான வாழ்க்கைக்கு துவா செய்யக்கூடாதுன்னு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு துவாலையும் யாரெல்லாம் நீண்ட ஆயுளை கொடு என்று துவா செய்ய தவறில்லை, கேட்கலாம். பிரச்சனை என்னன்னா, மௌத்தை வெறுத்தவனமாக இருக்கக்கூடாது. மௌத் வருவதாக இருந்தால் செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அப்ப கெட்ட மரணத்துடைய முக்கியமான பகுதியில் ஒண்ணு என்னன்னா, மௌத்தை வெறுத்த நிலையில் ஒரு மரணம் வறுமையினால் அல்லாஹ் அந்த மரணத்தை நர்பாக்கிய மரணமாக கருதுவது கிடையாது. அதே மாதிரி போன வாரத்துல சொன்ன விஷயம்தான். கெட்ட மரணத்துடைய இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னா, இது ஒரு தீய மரணங்கன்னு எதை சொல்லலாம் தெளிவா? மௌத்துக்கு பின்னால, யாருடைய மரணத்திற்கு பின்னால், அவருடைய தஃபன் சமயத்தில், அவருடைய ஜனாசா தொழுகை சமயத்தில் அல்ல அதுக்கு அடுத்த நாட்களில் யாருடைய மரணத்தை கண்டு அருகில் உள்ளவர்கள் சந்தோஷம் அடைகிறார்களோ, அவனுடைய தீங்கை விட்டும் தப்பித்ததாக எண்ணுகிறார்களோ, வாழும் போது இவ்வளவு குறைச்சல் கொடுத்தாங்க, ஒரு வழியே போய் சேர்ந்துட்டான், அவன் வாழும் போது அவனும் சந்தோஷமா வாழல, குடும்பத்தை சந்தோஷமா வாழ விடல, அவனால முழுக்க முழுக்க தொல்லைகள் தாங்க என்று எந்த மரணத்தை கண்டு மக்கள் அவன் தீங்கிழைத்தவன் என்று பேசிக் கொள்கிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவஜபத், அவனுக்கு நரகம் கடமையாகி விட்டது. ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒருவேளை அவன் நாவுகளால், அவன் கைகளால் சமுதாயத்திற்கு தீங்கு இழைக்காமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு நபருடைய மரணத்தில் கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வரும், தப்பான வார்த்தை வராது. நான் கடந்த வாரத்தில் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். என்னைக்குமே மௌத்துக்கு முன்னால்தான் எல்லா நடிப்பு இருக்கும். உதாரணமா இப்படி ஒருத்தர் மேல கோபம் இருந்தாலும் வெளியே பார்த்தா புகழ்வோம், வாங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, இப்ப அவங்க நினைச்சுக்கிட்டே இருந்த மனசுல வந்துட்டீங்கமோ, அவங்க உள்ளத்துல பயங்கரமா கோபம் இருக்கும். ஒருத்தர் மேல உள்ளத்துல பிரிய இருக்கும், அவர் செய்யறது சரின்னு தெரியும், வெளியே திட்டிட்டு இருப்போம் நாம. இதெல்லாம் மௌத்துக்கு முன்னால நடக்கும், ஒரு டிராமா மாதிரி. ஆனா ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா அதற்கு பிறகு யாரும் அவரை பற்றி என்ன இருக்குதோ அதான் பேசுவாங்க. நல்லா வாழ்ந்தாருங்க, நியாயமா வாழ்ந்தாருங்க, தெளிவா சொல்லுவாங்க. இல்ல நியாயமா வாழலங்க, உலகத்துல ஏமாத்தி வாழ்ந்தாரு, அவரால் யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அதுவும் தெளிவா சொல்லிடுவாங்க. அதனால பெருமாள் என்ன சொன்னாங்கன்னா, மௌத்துக்கு பின்னால் அவரை பற்றி என்ன பேசப்படுகிறது என்பதை கவனியுங்கள். அப்ப தீய மரணத்துடைய இன்னொரு பகுதி என்னன்னா, மௌத்தானதுக்கு பின்னால அதிகமான மக்கள் அவரை பற்றி தவறாக பேசினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது தீய மரணத்தின் அடையாளங்கள்ல ஒன்று. அருமையான பெருமக்களை, இதெல்லாம் தீய மரணத்தின் அடையாளங்கள். இதை நமக்கு என்ன யோசிக்க தோணும்னா, இந்த தீய மரணம் ஏற்படுவது காரணம் என்ன? ஒரு காரணம் இருக்கணும் இல்ல? நல்ல மரணம் அதுக்கு காரணம் இருக்குது. இந்த நல்ல மௌத்தா போறாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். அது மாதிரி தீய மரணம் ஏற்பட முக்கியமான காரணம் என்ன? கிதாபுகள்ல நிறைய விஷயம் இருந்தாலுமே கூட 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு நபருடைய மரணம் அது தீயதாக அமைவதற்கு 3 முக்கியமான காரணம். ஏதாவது 3ல 1 இருந்தாலும் ஆபத்து தான். அல்லாமா ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ் இஅ்திஸாம் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. நாம் ஷாத்திபி யார் அப்படின்னா, பித்அத்துகள், அனாச்சாரங்கள் சம்பந்தமாக ரொம்ப நீளமான ஒரு புத்தகத்தை எழுதிய ஒரு மிகப்பெரிய இமாம். அவங்க தன்னுடைய இஅ்திஸாம் கிதாபில் எழுதுறாங்க, ஒரு மனிதன் சுன்னத்துடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு
ஒரு காரியத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், மார்க்கம் என்ன சொன்னது என்பதை பார்க்காமல் சடங்கு சம்பிரதாயங்களை முன்னிறுத்தி, பிதஅத்துகளை முன்னிறுத்தி, அனாச்சாரங்களை முன்னிறுத்தி, மார்க்கத்தில் சொல்லப்படாத காரியங்களை முன்னிறுத்தி செய்வாரையானால் அல்லாஹ் ஒரு கொடுக்கின்ற தண்டனை எங்க ஆரம்பமாகும்னா தீய மரணம் முதல் கொண்டு ஆரம்பமாகும். ஏன் தீய மரணம் வருது? களிமா நசீபாகாது. ஏன் தீய மரணம்னா வாழும் பொழுது அந்த களிமாபடி வாழல. முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகத்தில் நாட்டல, ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை கொண்டு வரல, அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கை கொண்டு வரல, அல்லாஹ் ரசூலும் எதை சொன்னார்களோ அதுக்கு மாற்றமா செஞ்சாரு. எத்தனை காரியங்களை பார்க்கிறோமா இல்லையா? திருமணத்துக்கு பின்னால ஒரு விருந்து போடுறது வலிமா, அது சுன்னத்து. திருமணத்துக்கு முன்னால் ஒரு ஊருக்கு விருந்து போடுறாங்க, ஒரு வீடுக்கு தனித்தனியா, அது பிதஅத்து. இது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏராளமான சுன்னத்துக்கு மாற்றமான பிதஅத்துகள், அனாச்சாரங்களை அதை ஊர் வளமை என்ற பெயரிலே, குடும்ப வளமை என்ற பெயரில் யார் உருவாக்கி தலைமை எடுத்து செய்கிறார்களோ, அல்லாமா ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி மௌத்துடைய நேரம் அது தீய மரணமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால வாழ்க்கையில் நாம் எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அந்த சுன்னத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை என்று பார்த்துதான் செய்ய வேண்டும். இது முதலாவது காரணம். இமாம் இப்னு தகீக் ரஹிமஹுல்லாஹ் கெட்ட மரணம் ஏற்பட இரண்டாவது காரணம் எழுதுறாங்க. ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ்ல வருது, 7 பெரும்பாவங்களை பத்தி வருது. அஸ்ஸபுல் மூபிகாத், உலக வாழ்க்கையும் அழித்துவிடும், மறுமை வாழ்க்கையும் அழித்துவிடும். 7 பாவம். அதுல ஒரு பாவம் என்னன்னா அக்லுர் ரிபா, வட்டியை சாப்பிடுவது. வட்டி வாங்கிறது, வட்டியை வளர்க்கிறது, வட்டிக்கு துணையாக நிற்கிறது, வட்டி வியாபாரம் செய்வது, வட்டி கொடுப்பது, வட்டிக்கு தெரிந்தே துணை போகுவது, இதெல்லாம் எப்படிப்பட்ட பாவம்னா அக்லுர் ரிபா, உலகையும் மறுமையும் அழிக்கின்ற பாவம். இதை எழுதிட்டு இப்னு தகீக் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் முஜீத் என்ற கிதாப்ல எழுதுறாங்க, வஹுவ முஜர்ரபுன் லிசூஇல் ஹாத்திமா, வட்டியோடு தொடர்புடைய வாழ்க்கை கொண்ட ஒருவன், அதன் மூலமாக லாபம் கொண்ட ஒருவன், வட்டியோடு வாழ்ந்த ஒருவன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனுடைய அதிகபட்சமான மரண நிலை என்பது கெட்ட மரணமாகத்தான் அமையும். நாம் நிறைய காரணம் சொல்றோம், நிர்பந்தத்துக்கு வாங்கணுங்கன்னு, அது தீர்வே வராது. நல்லா எழுதி வைங்க. எவ்வளவு சிரமத்திலேயும் வட்டி பணத்தை வாங்கி ஒரு விஷயத்தை முன்னெடுப்பதால் பிரச்சனை அதிகமாகுமே தவிர பிரச்சனைகள் குறையாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், அல்லதீன யஅகுலூன ரிபா யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான், அது வளராது. அதனால துன்பம் தான் வரும், அதனால் சந்தோஷம் தான் கெடும், அதனால் வாழ்க்கையின் நஷ்டங்கள் தான் அதிகமாகுமே தவிர வட்டி பணம் வாங்கி ஒரு வீடு கட்டிடலாம், ஒரு பிசினஸ் நடத்திடலாம், ஒரு கார் வாங்கிடலாம், அல்ல வேற ஏதாவது செஞ்சிடலாம் என்று நினைப்பது அல்லாஹ்வுடைய நேரடி ஆயத்திற்கு மாற்றமானது. அல்லாஹ் உலகத்திலையும் சும்மா விட மாட்டான், மறுமையிலும் சும்மா விட மாட்டான். வட்டியுடைய மோசமான தாக்கத்துல ஒண்ணு என்னன்னா மௌத்தாகும் பொழுது கெட்ட மரணம் அமைவதற்கு காரணமா போயிடும். இப்ப இது இரண்டாவது தீய மரணம் ஏற்பட முக்கியமான காரணத்துல ஒண்ணு. மூணாவது மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஃபத்ஹுல் பாரியுடைய கிதாபுகள்ல இது சம்பந்தமாக அந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், பாவம் செய்யறாரு, அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாரு, வருத்தம் தெரிவிக்கிறாரு, கை சேதப்படுறாரு, அழுகிறாரு, அதை விட்டு தூரமா அவரை முயற்சி பண்ணி வந்துட்டார். இவர் முஃமின், இவர் நல்ல மௌத் ஏற்படும். ஆனா ஒருத்தர் பாவம் செய்யறாரு, எந்த அளவுக்குன்னா பாவம் என்று தெரிந்தே தொடர்படியா செய்யறாரு, விட தயாராக இல்லை. அடிக்ஷன், ஏதாவது ஒரு பாவத்தில் ஒரு அடியான் அடிமையாக தொடர்படியாக வலுக்கட்டாயமாக தொடர்ந்து செய்கிற பழக்கம் உள்ளவராக இருப்பாரையானால் மௌத்துடைய நேரத்தில் கலிமா சொல்லி தரப்பட்டால் இந்த பாவத்துடைய தாக்கம் கலிமாவை மறக்கடிக்க செய்துவிடும். கிதாப்ல அப்படி எழுதியிருக்கிறாங்க. எந்த பாவமா இருந்தாலும் சரி. அப்ப பாவம் நடக்கிறது மனுஷனுடைய இயல்புதான். குல்லுபனி ஆதம் ஹத்தாவுன், ஏதோ சூழ்நிலையில ஒரு பலகீனத்துல ஒரு பேராசையில ஒரு பாவம் நடக்குது, அது மனிதனுடைய இயல்புதான். ஆனா அடுத்த வாக்கு நபி என்ன சொல்றாங்கன்னா வஹைருல் ஹத்தாயின் அத்தவாபூன், ஆனா மனிதர்கள் சிறந்தவங்க யாருன்னா பாவம் நடந்த உடனே அல்லாஹ்விடத்தில் திரும்பி அதற்கு கடுமையான வருத்தம் தெரிவித்து அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டு இனிமேல் அந்த பக்கமே நெருங்க மாட்டேன் என்று முடிவெடுப்பது. ஒருத்தர் ஒரு பாவத்தை தொடர்படியா செய்யறாரு வாழ்க்கையில் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அடிக்ஷன், அந்த பாவத்தினுடைய அடிமை, அந்த பாவத்தை தொடர்படியாக செய்வது மரண நேரத்தில் கெட்ட மௌத்தை கொண்டு ஒரு காரணமாக அமையும். அருமையான பெருமக்களே, அதனால இந்த விஷயங்களை உள்வாங்கணும்.
அப்ப ஒரு பக்கம் கெட்ட மரணம், அதனுடைய நிலைகள் எப்படி ஏற்படும், அப்ப தீய மரணம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணங்கள். அப்ப இந்த காரணங்களை சரி செய்ய முடியாம அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய வாழ்வு சரியாகாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடந்த வார்த்தையிலும் சொன்ன வார்த்தை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நரகத்தை பற்றி பேசினால், சொர்க்கத்தை பற்றி பேசினால் கூட அழுகாத அளவிற்கு கபரை பற்றி பேசினால் அழுவார்கள். கேட்கப்படுமா அவங்கள்ட்ட, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் கபரை பத்தி மௌத்தை பத்தி பேசினா இவ்வளவு பதட்டமாகறீங்க, அழுகிறீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் தருவானாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நற்பாக்கியமான வாழ்க்கையா அல்ல துர்பாக்கியமான வாழ்க்கையா என்பதை அல்லாஹ் மௌத்திலிருந்து தான் ஆரம்பம் செய்கிறான். அவனை கபரை வைத்துதான் முடிவு செய்கிறான். அதனால மௌத்து நேரத்திலையும் கபர்ல வெற்றி பெற்றுட்டாருன்னா அல்லாஹ்வுடைய கிருபையினால மறுமை வெற்றியாக அமைந்துவிடும். இங்க தோத்துட்டாருன்னா மறுமையில் தோத்து வருவார். ஏன்னா மறுமையுடைய நிலைகள் அதிகமா இருக்குது, அடுத்தடுத்து இருக்குது, பின்னாடி அடுத்தடுத்த தொடர்கள்ல வரும். உதாரணமா மௌத்தான பின்னால் கபருடைய வாழ்க்கை, கபர்ல இருந்து எழுந்து நிற்கின்ற வாழ்க்கை, எழுந்து நிற்கின்ற பொழுது என்ன ஏற்படும், கேள்வி கணக்கு முன்னால ஏற்படும், கேள்வி கணக்கு பின்னால் என்ன ஏற்படும், அதுக்கு பின்னால சிராத் முஸ்தகீமுடைய பாலம், அதற்கு பின்னால் சொர்க்கம் நரகம், இத்தனை நிலைகள் இருக்கின்ற காலகட்டத்தில் முதல் நிலை அது சரியாக இருந்தால்தான் முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்ற அடிப்படையிலே நம்முடைய மரணம் தீய மரணமாக அமைதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அதனால இந்த காரணங்கள், ஒண்ணு பிதாத் ஹுராஃபாத் சடங்கு சம்பிரதாயங்களை உருவாக்குவது, இரண்டாவது ஒரு பாவத்தை தௌபா செய்யாமல் அதை தொடர்படியாக செய்து கொண்டே இருப்பது, மூன்றாவது வட்டி சம்பந்தமான பாவத்திற்கு துணை போகுவது அல்லது வருமானத்தை சுவைத்து ரசித்துக் கொண்டிருப்பது, இது எல்லாம் கெட்ட மரணம் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். எனவே இந்த அடிப்படையில் நாம் எல்லா விதமான பாவங்களுக்கும் பரிபூர்ணமான தௌபா செய்யக்கூடிய நல் மக்களாக நாம் உருவாக வேண்டும். இது போன்ற பாவங்களை எச்சரிக்கை உணர்ந்த பாவங்களாக நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் இதை பற்றியெல்லாம் சொல்லி நம்முடைய குடும்பத்தார்களையும் கெட்ட மரணத்தை விட்டும் கெட்ட முடிவை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மௌத்தை நசீபாக்கி தருவானாக. அதே போல வாழ்கின்ற காலத்தில் மௌத்திற்கு முன்பாக எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பரிபூர்ணமாக தௌபாவை அடைந்த பிறகு மௌத்தாகின்ற பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.